ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கிதியோனுக்குள்ள ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு ரட்சிப்பாய். நிறைய நேரம் ஐயோ, நான் இது எப்படி செய்து முடிப்பேன், இது எப்படி முடியும், என்னால் முடியாது, எனக்கு இது கெப்பாசிட்டி இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு பணம் இல்லையே. நிறைய நேரம் நம்மளே நாமே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள, ஒரு தாழ்வு மனப்பான்மைகளை நம்மை நாமே குறைவாக நினைச்சு கொள்கிறோம். அதே போல் தான் இங்கே கிதியோன் எப்படி தான் சொல்ல, ஆண்டவரே நான் எப்படி இவங்களை ரட்சிப்பேன். இங்கே அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தனால மீதியானர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மீதியானர்கள் அவளை மேற்கொள்கிறாங்க. நீங்கள் 3-4 வசனங்களை வாசிப்பீங்கன்னாக்கா, அங்கே விதைச்ச விதைகள்லாம் அங்கே கெடுத்து போட்டு, அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் அங்கே பட்சித்து ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணுறாங்க. நீங்கள் அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே அழகாக இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்களேன், மீதியானரால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்களா. இப்போ அப்போதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வருது, அறிவு வருது. நம்ம செஞ்சது தப்பு, பொல்லாப்பு செஞ்சிட்டோம். இப்போ தேவனிடத்தில் போய் நம்ம முறையிடணும், மன்னிப்பு கேட்கணும்னு தேவனிடத்தில் முறையிட்ட பிறகுதான் ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த கிதியோன் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென், ஆமென். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏ கிதியோன், நீ தான் இந்த இஸ்ரவேலரை மீதியானர் கர்த்தர் ரட்சிக்க முடியும். பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் சொல்ல. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நான் ரொம்ப சிறியவன், என் குடும்பம் எளியது, நிறைய தன்னுடைய குறைகளே கிதியோன் சொல்லுகிறத பார்க்குறோம். நான் இஸ்ரவேலரை எதனால ரட்சிப்பேன், என் குடும்பம் இஸ்ரவேலர் மிகவும் எளியது, என் தகப்பனர் எல்லாரிலும் சிறியவன். தெய்வ பிள்ளையில அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் கிதியோனை கொண்டு மீதியானரை ரட்சிக்கிறத பார்க்கிறோம். அதே நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானர் முறியடிப்பாய் என்றார். அதே போல கர்த்தர் பெரிய ஜெயத்தை ஆமேன் கிதியோனுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒருவேளை நீ பலவீனன் தான், நீங்கள் சோர்வானவ தான், உங்கள் கெப்பாசிட்டி இல்லாதவங்க தான், நீ ஆணம் இல்லாதது தான், ஐஸ்வர்யம் இல்லாதது தான், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. ஆண்டவர் பலத்தோடு, ஆண்டவர் பலத்தை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் இல்லாதவிலிருந்து இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், ஒரு பயந்து பயந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் மீதியானரை ஆமேன் முறியடிப்பார்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தையும் கர்த்தர் முறியடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு இருக்க அந்த பலத்தை, ஆவியின் பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு கிதியோனை பார்த்து சொன்னீங்க ஆண்டவரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன ஆண்டவரே, உங்களை சார்ந்து இந்த நாளில் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என்ற என்னென்ன காரியத்தை இவங்களுக்கு எதிராக இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இவளை பாதுகாத்துக்கணும், இவளை ஆசீர்வதியும். எதெல்லாம் யாரெல்லாம் இவளை சிறுமைப்படுத்தினார்களோ அவருக்கு மத்தியில் இவளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துகளும் இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே,
ஆமென். அவர் உங்களை ரட்சிப்பார். தைரியமாக போங்க. God bless you.